தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கி நாம் மன்றாடுவோம். புனித அந்தோணியாரே, கிறிஸ்தவத்தின் தூய்மை, அலங்காரம் மற்றும் மகிமையின் லீலியே, உம்மை நான் வணங்குகிறேன். மகா துறவியே, ஞானத்தின் கெரூபினே, தெய்வீக அன்பின் செராஃபினே, நான் உங்களை வணங்குகிறேன். எங்கள் இறைவன் உங்களுக்கு தாராளமாக வழங்கிய அருளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிவதால் மனத்தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் எனக்கு உதவுமாறு உங்களிடம் மன்றாடுகிறேன். பரிசுத்த குழந்தை இயேசுவை உங்கள் கைகளில் ஏந்திய போது நீங்கள் உணர்ந்த அன்பின் மூலம், உங்கள் பரிந்துரையின் மூலம் நான் தேடும் உதவிகளை இப்போது அவரிடம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளின் மகிமைமிக்க பிரியமானவரே, நான் மிகவும் அவசரமாக கேட்பதை எனக்கு வழங்குமாறு தாழ்மையான பயபக்தியுடன் உம்மை மன்றாடுகிறேன். உம்முடைய நன்மையையும் பரிசுத்தத்தையும் நான் தெரியப்படுத்துவேன். இதன் மூலம் உம்மை மிகவும் ஆசீர்வதித்தவரை மகிமைப்படுத்துவேன். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 25 மற்றும் 26வது இறை வார்த்தைகள். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நல்லவர்களாக இருப்பதால் மட்டுமே விண்ணகத்திற்கு சென்று விடலாம் என்று பலரும் நினைக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், எந்த குற்றங்களையும் செய்யாமல் சரியானதை செய்ய முயற்சித்தால் அவர்கள் விண்ணரசில் நுழைவதற்கான வழியை கண்டடைவார்களே தவிர அவர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. ஏனெனில் கடவுளின் அருள் இல்லாமல் யாரும் விண்ணரசுக்குள் நுழையவே முடியாது என்று விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லோருமே பாவம் செய்து கடவுளின் அருளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் தந்தையாம் கடவுள் இலவசமாய் நாம் மீட்பு பெறும்படி அவருடைய ஒரே மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பி இரத்தம் சிந்தி நம்மை மீட்குமாறு ஆண்டவர் இயேசுவை நியமித்தார் என்று ரோமேற்கு திருமுகம் 3வது அதிகாரம் 23 முதல் 25 முடியுள்ள இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம். பாவத்திற்கான தண்டனை மரணம். பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஏனென்றால் பாவத்திற்கான கனாகனமான சாவு நம்மை எப்போதும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பாவத்தில் இருக்கிற மனிதனால் தன்னை தானே மீட்டுக்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்த தேவன் பரிசுத்த தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய திரு இரத்தத்தை சிந்தியதால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு பரலோகத்திற்குரிய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமில் யாரும் நம்முடைய முயற்சியால் விண்ணரசுக்கு செல்ல முடியாது என்பதை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நாம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பரலோகத்தில் அவரோடு என்றென்றும் நித்தியத்தில் இருப்பதற்கான எதிர்நோக்கை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதனால்தான் அகில உலகமெங்கும் நற்செய்தியானது போதிக்கப்பட வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேரால் மக்களை என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று தன்னுடைய இறுதி வாக்குத்தத்தத்தை தன் சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவே நற்செய்தி என்பது எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிவிக்கப்படுகிற போதுதான் அந்த மனிதர்கள் பரலோகத்திற்குரியவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை எப்போதும் நினைவில் கூறுங்கள். இது நீங்கள் செய்த நல்ல காரியங்களை பற்றியது அல்ல, ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக செய்ததை பற்றியது. எபேசியர் புத்தகம் 2:8 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். இது நீங்கள் உணரக்கூடிய உணர்ச்சிகளை பற்றியது அல்ல, ஆனால் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்வதை பற்றியது. ரட்சிப்புக்கான மீட்புக்கான ஒரே பாதை இயேசுவை
ஏற்றுக்கொண்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு அவருடைய இரத்தத்தால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கையிட்டு நம் பாவங்களிலிருந்து மனம் மாறி இயேசுவின் வாழ்வை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிற போது விண்ணரசிற்கு உரியவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அதற்கான வரம் வேண்டி இந்த ஜெபத்தில் இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை வாழ்விக்கின்ற வாழும் தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். நீரே உயிருள்ள தேவன், எங்களை வாழ்விக்கும் நேசர். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை கண்ணார கண்டேன். அவர்கள் எழுப்பும் வேதனையின் குரலை நான் கேட்டேன். அடிமையின் வேலையினால் கசந்து போன அவர்களுடைய வாழ்வை அறிவேன். அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு விடுவிக்க நானே இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி மோயிசன் வழியாக அடிமைப்பட்ட இஸ்ராயேல் மக்களை மீட்ட தேவனே, இன்றும் நாங்கள் எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நன்கு அறிந்து உணர்ந்து எங்களுடைய அபய குரலை கேட்டு எங்களை விடுவிப்பதற்காக எங்களோடு எங்கள் வாழ்வில் இன்று உடன் வருகிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வின் கடவுள் என்னோடு இருக்கையில் சாவின் சக்திகளுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஒளி இருக்கின்ற இடத்திலே இருளுக்கு என்ன வேலை? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? வாழ்வின் கடவுளை நம் உள்ளத்தில் நிரப்பிக்கொள்ளும் போது அவரது திரு உடலையும் இரத்தத்தையும் உண்டு அவருடைய ஆற்றலால் நம்மை அணி செய்து கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொள்ளும் மன உறுதியையும் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் யாராலும் எடுத்து போட முடியாது என்பதை உணர்ந்து என் கடவுளின் துணையோடு இன்று நான் சந்திக்கின்ற எந்த மதில்களையும் எந்த போராட்டங்களையும் என்ற தடைகளையும் நான் தாண்டிடுவேன், வென்றிடுவேன். அவருடைய துணை கொண்டு அவருடைய ஆற்றலால் இந்த உலகத்தை ஜெயித்திடுவேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு என்னுடைய தேவைகள், என்னுடைய பயணங்கள், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய பொருளாதார நலன், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாவரையும் உமது அருள் கரத்திற்குள் அர்ப்பணித்து உமது ஆற்றல் மிகு வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வெற்றியடைய செய்யும்படியாக எங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன்.